எங்களுக்கு இப்போ முதல் மாரி இல்லைங்க. ஆட்டோவில் என்னைக்கு மினி பஸ்ல இருந்து சேர் ஆட்டோல இருந்து இதெல்லாம் வந்ததோ அன்னைக்கே போச்சு எங்க வாழ்வாதாரம். இன்னி வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோமே தவிர ஆட்டோக்காரங்க என்னைக்காவது சொந்த வீடு இருந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்லையே. என்னைக்காவது ஒரு அரசியலில் பார்த்துருக்கீங்களா? என்னைக்கா ஆட்டோக்காரங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? பார்த்தீங்களா? இல்லையே. ஆட்டோக்காரன் ஆனால் பயன்படுத்துறாங்க. எப்படி இந்த மீட்டிங் இருக்கு வந்துருங்க, இந்த இது வாங்கணும், கொடியை பிடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரன் வேணும். ஆனால் ஆட்டோக்காரனுக்கு நல்லதுக்கு தேவையில்லை. ஏங்க எந்த அரசாங்கம் வந்தா கூட சரிங்க, ஆட்டோக்காரனுக்கு தயவுதான் பாக்குறாங்க. ராபிடோவால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு? ராபிடோல பாதிப்பே பெரிய பாதிப்பே எங்களுக்கு. ஏன்னா நாங்க முதல்ல ஆட்டோவில் விட்டாங்க. விட்டதுனால நாங்க சரி ஏதோ எங்களுக்கு வாழ்வாதாரம் கரெக்டா ஏதோ போயிட்டு இருந்தது, அதனால நாங்க அதை மென்ஷன் பண்ணல. இது விடுறது எப்படின்னா, இது வீடு வீடா போய் ஏத்துறாங்க. ஏத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆட்டோக்காரங்களை சொல்லுவாங்க ஒரு பொண்ணை கூட்டின்னு போய் இதை பேசுறாங்க அதை பேசுறாங்கன்னுவாங்க. இப்போ சோசியலா உக்காந்துட்டு போறாங்க. இப்போ யார் கூட உக்காந்துட்டு போறாங்கன்னு இல்லை. இப்போ நீ ராபிடோல போறியா இல்லை எதுல போறியா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால எங்களுக்கு என்னன்னா, இவன் வர நேர பஸ் ஸ்டாண்ட்ல நாங்கள் எதுக்கு போட்டு ஆட்டோவில் உட்காந்துருக்கோம், ஒரு சவாரி பார்க்க உட்காந்துருக்கோம், இவன் மாண்டு வர நேராக உட்காந்துட்டு போறாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் இதுவாகுது. இதெல்லாம் முழுக்க யாருன்னா அரசாங்கம் தான். நாங்கள் ஸ்ட்ரைக்கு பண்ணோம். அன்னைக்கு ஸ்டேட்டுக்காரங்க போனாங்க, போயிட்டு இதே தான் மனு கொடுத்துருக்காங்க. மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, இது பிடிச்சி கொடுங்க, அவங்கள ஏற்ற விடாத பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அதே தான். இப்போ நாங்கள் எப்படி ஆட்டோ ஓட்டுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்வாதாரம் பொறுக்குது. சரி, அவங்களும் பெட்ரோல் போடணும் எல்லாம் போடணும் தான் இந்த லைனுக்கு வராங்க. படித்து பாதி பேருக்கு வேலையே இல்லைங்க இப்போ. புரிதுங்களா? நான் ஆட்டோ ஓட்டுறேன்னா எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஆட்டோ ஓட்டுறேன். படித்தவங்க பாதி பேர் ஆட்டோ தான். புரிதுங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ சில பேர் இல்லாதெல்லாம் பைக்கு வீட்டு பைக்கை யூஸ் பண்ணி அதை ஓலாவில் செட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களே நம்ம குறை சொல்கிறது இல்லை. இப்போ அவங்கள கூப்பிட்டு நம்ம அடிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே கிடையாதுல்ல. இப்போ நம்ம அவங்கள அடிக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனோட மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். அவனுக்கும் குடும்பம் இருக்குது, நம்மளுக்கும் குடும்பம் இருக்குது. புரிதுங்களா? அதனால நம்ம சொல்லி பார்க்குறோம், எப்போ இங்கே ஓட்டாத. அவன் என்ன பண்ணுறான், சரி நான் நம்ம, ஆனால் அதே தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நம்ம மேலிடம் அமைச்சர் யார் எம்எல்ஏ இவங்கெல்லாம் கேட்டாதான் நம்மளுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். எங்களுக்கு இப்போ முதல் மாரி இல்லைங்க. ஆட்டோவில் என்னைக்கு மினி பஸ்ல இருந்து சேர் ஆட்டோல இருந்து இதெல்லாம் வந்ததோ அன்னைக்கே போச்சு எங்க வாழ்வாதாரம். இன்னி வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோமே தவிர ஆட்டோக்காரங்க என்னைக்கா சொந்த வீடு இருந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்லையே. எல்லாமே வாடகை வீடு தான். ஸ்கூல் படிக்குது பசங்க. சரி, நாங்க தான் படிக்கல, குழந்தைங்களே படிக்க விடக்கூடாதுன்னு எப்படியோ உடனே வாங்கி நாங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாம் என்னைக்காவது ஒரு அரசியல்ல பாத்துருக்கீங்களா? என்னைக்கா ஆட்டோக்காரங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? பாத்தீங்களா? இல்லையே. ஆட்டோக்காரன் ஆனா பயன்படுத்துறாங்க. எப்படி இந்த மீட்டிங் இருக்கு வந்துருங்க, இந்த இது வாங்கணும், கொடியை பிடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரன் வேணும். ஆனா ஆட்டோக்காரனுக்கு நல்லதுக்கு தேவையில்லை. ஏங்க எந்த அரசாங்கம் வந்தா கூட சரிங்க, ஆட்டோக்காரனுக்கு தயவுதான் பாக்குறாங்க. 4 ஆட்டோ கூட்டம் வந்துருவாங்க, ஸ்டாண்ட்ல இருந்துட்டாங்க, அதுக்கு துட்டு தான் வருமே தவிர அவனுக்கு மேல என்ன? ஏங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறதால நம்ம என்னங்க ஆட போறோம்? நம்ம 10 பேருக்கு சோறு போடுவோங்க இன்னைக்கு. புரிதுங்களா? நாங்க கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கோம். புரிதுங்களா? நாங்க கஷ்டப்படுறதா இல்லைங்க. ஆனா ஒளிவு மறைவு இல்லாத வாழ்றவங்க ஆட்டோக்காரங்க. புரிதுங்களா? இன்னைக்கு ஒரு இடம் போறோம், நம்பிக்கை வராங்க. இன்னைக்கு எங்களை நம்பி வந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 2 வீலர்ல போறாங்க. 2 வீலர் போறதுனால என்ன ஆகுது? முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல மரப்பு வச்சாங்க. எதுக்கு? பின்னாடி பெண்கள் டச்சப் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனா இதே மரப்பை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, பப்ளிக்கா உட்காந்துட்டு போறாங்க. அப்ப யார் கூட போறாங்கன்னு என்ன தெரியுமா? அப்புறம் பெண்கள் என்ன, ஆண்கள் என்ன? ஆனா இன்னைக்கு பெண்கள் ராபிடோ பைக்ல உரசிக்கிட்டு சொந்தக்கார மாதிரி போறாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இத அவங்க வீட்டுல ஏன் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க பைக்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசினா மட்டும் ஒரு குறை சொல்றாங்களே ஜனங்க. ஏன் நீ அவங்க கூட இதே ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் போற, இதே உங்க ஒரு சம்சாரத்தை பக்கத்து வீட்டுக்காரன் பைக்ல உட்கார வச்சுன்னு போனா என்ன நினைப்பாங்க? நீ எப்படி அவங்க கூட போறேன்றாங்க. ஆனா இதே சோசியலா போறாங்கல்ல. இப்ப யார் கூட போறான்னு நம்ம என்ன, அவன் ராபிடோல போறானா இல்ல எப்படி போறான்னு தெரியல. கள்ள தொடர்புன்றது இதுல தான் வருது. புரிதுங்களா? ஒரு வாரமா பிக்கப் பண்றான் ஒருத்தன். புரிதுங்களா? ஒரே நம்பரை கொடுத்துட்றான். ஏன் மேடம் நீங்க அங்க டெய்லி கொடுக்குறீங்க, என்கிட்ட கொடுங்க, நீங்க போன் பண்ணுங்க, நான் பிக்கப் பண்றேன்றான். புரிதுங்களா? டெய்லி நான் பிக்கப் பண்றேன்றான். கரெக்டா ஒரு நாள் என்ன பண்ணிடுறான், பிக்கப் பண்ணிட்டு போயிடறான். அப்புறம் பேப்பர்ல என்ன வருது, அவன் கூட்டுன்னு போனா அங்க செயினை பறிச்சுட்டா, அதை பறிச்சுட்டா, இதை எதுக்கு? பப்ளிக் எதுக்கு இருக்கும்? ஆட்டோ சங்கத்துல வாங்க உக்காருங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் எதுக்கு வச்சிருக்காங்க?
ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நம்பி கேட்கலாம் பொருள் விட்டாங்களா கொண்டாங்களான்னு, அதை இல்லையே இப்போ. அதனால இந்த கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு எல்லாம் நடவடிக்கை எல்லாமே பண்ணணுங்க. இந்த ராபிடோ ஆட்டோவால கள்ளத்தொடர்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ராபிட் ஆட்டோல இல்லைங்க, ஆட்டோல பொதுவா இல்லைங்க. சரி, ராபிடோ பைக்கால? ஆமாங்க, பைக்கு தாங்க. இதுல வந்து சில, ஆனா ஆட்டோவை பொறுத்த அளவுக்கு நல்லவங்க தான், யாரும் எதுவும் இல்லை சொல்லலாம். சில ஒரு தப்பு நடக்கும், அது மத்தபடி ஒண்ணும் இல்லை. ஆனா ராபிட்டோவால ரொம்ப தப்பு. ராபிடோ பைக்கால? சரி, ஓகே. நிறைய நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஆட்டோல சேஃப்டி, பைக்ல சேஃப்டி கிடையாதுன்னு சொல்றீங்க. காசி தியேட்டர் பக்கத்துல ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க. எனக்கு ஆட்டோக்கார் ஒருத்தர் வந்து என்ன மரவான இருட்டு பகுதியை கூட்டு போயிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. என்ன இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? சார் சிலவர் நான் சொல்றேன்ல, இப்போ 10 விரல் இருக்கு, 5 விரல் ஒன்னா இல்லையே, 10 விரலும் தனித்தனியா இருக்குல்ல, அதுல வந்து 10 ஆட்டோக்காரன் நல்லவன், ஒருத்தார தண்ணி அடிச்சுட்டு அவன். நீங்க போற சவாரி கரெக்டா பார்க்கணும், புரிதுங்களா? நீங்க போற ஆளை பாருங்க. இன்னைக்கு வந்து நல்லவங்க கூட போக மாட்டேங்கிறீங்களே, நீங்க குடிக்காரனை தான் போய் பாக்குறீங்க. அவன் ஒரு ஸ்டெப்டியோட வரான், அவங்ககிட்ட போறீங்களா சவாரி, அவன் என்ன பண்றான் பாருங்க. ஆட்டோ டிரைவர் பாருங்க, அவன் குடிச்சிருக்கானா கொண்டுக்கிறானா பாருங்க. அவன் மூஞ்ச பார்த்தா தெரியாதா குடிச்சவனுக்கும் குடிக்காதவனுக்கும் சொல்லுங்க. அதுல பார்த்து ஏறுங்க. இன்னவா ஆட்டோவில் 10 ரூபா கம்மியானவனே ஏறி உட்காந்துறீங்க, ரேட்டை பேசுறவன பார்த்தா தப்புன்றீங்க. அதுக்கு நீங்க கரெக்டா போங்க, கரெக்டான ஆள் கூட போய் நீங்க தப்புன்னு இருந்தா கேளுங்க. சரி, இப்போ அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்னென்ன? எங்களோட கோரிக்கை ஒண்ணுமே இல்லை, எங்க மீட்டரை கரெக்டா எங்களுக்கு கரெக்டா போட்டா நாங்க கரெக்டா ஓட்ட போறோங்க. இல்ல மீட்டர் அவங்க போட்டாங்க, நீங்க மீட்டர் போடுறதுலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குண்ணா? இல்லையே, எங்க கிட்ட வரல. நீங்க மீட்டர் போட்டு ஓட்டுறதுலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குண்ணா? அதுதான் சொல்றேன். அதாவது ஆட்டோக்காரங்க யாருமே சரியா மீட்டர் போட்டு ஓட்டுறது இல்ல, அதனாலதான் நாங்க ஏறுறது இல்லன்னு பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க சார், கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கணும் சார். ரொம்ப வருஷம் ஆச்சு உயர்த்தி கொடுக்கல. நடுவாங்க, ஓகே உயர்த்தி கொடுக்கல, அதனால கட்டணத்தை உயர்த்தி கொடுத்தா நாங்கள் ரீசனபிளா மீட்டர் போட்டு ஓட்டுறோம். ₹1 எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம், கஸ்டமரை நல்லபடியாக கொண்டு போய் விடுவோம் சார். சாதாரணமா பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 25 ரூபாய்க்கு 2 கிலோமீட்டரா? ஆமாங்க ஐயா, 2 கிலோமீட்டர். ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து 25 ரூபாய் மினிமம் சார்ஜ். ஆமா சார். நீங்க இன்னைக்கு 4 கிலோமீட்டர் இருந்தா கூட 200 ரூபாய் கேக்குறாங்கன்ற மாதிரி ஒரு புகார் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? எப்படி சார் பப்ளிக் கேட்பாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். ஒரு சிலர் கேட்கறதுனால, எல்லாரும் கட்ட போயிடாது, ஒரு சிலர் பண்றதுனால. அன்டைம்ல வந்து ஒரு 10 மணி 11 மணி ₹10 எக்ஸ்ட்ரா ₹20 எக்ஸ்ட்ரா கேட்போம். அது உண்மைதான். இது நார்மல் ரேட்ல கேட்க மாட்டோம் சார். எங்களுக்கு சவாரி ஆனாலே போதும்னு இருக்கு. அப்படி இருக்க சொல்ல நாங்கள் வர கஸ்டமரை அவாய்ட் பண்ண மாட்டோம். வர கஸ்டமரை கேன்வாஸ் பண்ணி மறுநாள் வர மாதிரி பண்ணிப்போம் சார். அதுதான் எங்களுடைய தொழில். இப்போ உங்க கோரிக்கை என்ன? மீட்டர் ரேட் ஏத்தணும்ன்றீங்களா? மீட்டர் ஏத்தணும் சார். எவ்வளவு ஏத்தணும்? 10 வருஷமா ஏத்தணும். அது அரசாங்கமே 15 வருஷமா ஏத்தல. இல்ல மினிமம் எவ்வளவு ஆக்குனா நீங்க வந்து மீட்டர் போட்டு ஓட்டுவீங்க? உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வாங்க. மினிமம் 50 ரூபா. உள்ள வாங்க. என்ன எல்லாம் உள்ள வாங்க சார். மினிமம் 50 ரூபா ஆகணும் சார். கிலோமீட்டருக்கு 15 ரூபா. 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபா வரும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 50 ரூபா ஆகணும். 50 ரூபாய்க்கு வந்து 2 கிலோமீட்டர் சார். அடுத்து கன்னியூ பண்ண கிலோமீட்டருக்கு 15 ரூபா. ஆமா சார். சரி, ஓகே. இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கோரிக்கை வச்சு அதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா மீட்டர் சூடு வைக்காம நீங்க ஓட்டுவீங்களா? கரெக்டா இருக்கும் சார். கண்டிப்பா பண்ணுவோம். எங்களுக்கு சவாரி ஆகும் சார். நம்பி ஏறுவாங்க. மீட்டர் போடுறாங்க இந்த இடத்துல 80 ரூபாயா 80 ரூபா கொடுத்துட்டு போறோம். நாங்க 100 ரூபா கொடுத்தா 20 ரூபா சேஞ்ச் கொடுத்துடுறோம். அடுத்த சவாரி ரெடியா இருக்கும். எங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும். இப்போ ஆட்டோ பக்கத்துல வர்ற ஜனங்க பயப்படுறாங்க. அதாவது புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களோட புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா, 80 ரூபா மீட்டர் வருதுன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து 100 ரூபாய் கொடுத்தா சில்லறை கொடுத்துறாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ஏமா போமாடு மூஞ்ச காட்டுறாங்கன்ற மாதிரிலாம் புகார் பண்ண மாட்டேன். ஒரு சிலர் பண்றதுனால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது. அவர்கள் நடக்குது சார். ஒரு சிலர் வந்து 100 ரூபா கொடுத்தா சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து அவங்க மக்களோட பார்வையில வந்து ஆட்டோக்காரங்கனால அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஊருக்கு இறங்கி வந்தாலும் நாங்க தான் சார் கூப்பிட்டு போறோம். போன்ல வந்து அவங்க அட்ரஸ் வாங்கி அவங்க வீட்டான கொண்டு போயிட்டாங்களான்னு கேட்போம். அவங்களோட மொபைல் வாங்கி நான் ஆட்டோமேன் பேசுறேன் சார், அம்மா வந்திருக்காங்க, எங்கே கொண்டு வந்து விடணும், எந்த தெரு, கொஞ்சம் வெளியே வாங்க சார், வயசானவங்க, பேக்லேருந்து எல்லாம் எடுத்து வைப்போம். கூட உதவி பண்ணுவோம். அவங்க நன்றி சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் தான் நன்றி சொல்லுவோம். நீங்கள் எங்களுக்கு சவாரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு முதலாளி. வருமானம் வருதுன்னா உங்களால தான் வருதுமா. அதாவது நீங்கள் வந்து எங்களை ஆட்டோக்காரங்களா பார்த்தா கூட நாங்கள் வந்து உங்க சொந்தக்காரங்களா பார்க்கணும். உண்மை அதுதான். அம்மா தான் பேக் எடுத்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாரும் நாங்களே பேக் வாங்கி வைப்போம் சார். பேக்கில் வைப்போம், காலான வைப்போம். 4 பேரை ஏற்றிட்டு போவோம் சார். 4 பேர் ஏற்றிட்டு போனால் வண்டி டேமேஜ் ஆகும். போனால் வெள்ளிக்கிழமை 2000 செலவு பண்ணணும் ஆட்டோக்கு. 4 பேர் ஏற்ற முடியாது, 10 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஆனால் உண்மைதான். அவங்க 4 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்க முடியாதுல்ல. 3 பேர் தான் அலோடு. ஆனால் நாங்கள் 4 பேரை கூப்பிட்டு போவோம். கூப்பிட்டு போய் இறங்கிட்டு அவங்ககிட்ட சொல்லுவோம், ஆள் வந்துட்டாங்க சார், மறுபடியும் ஸ்டாண்டுக்கு வரும். திருப்பி அடுத்தது எங்கே நான் கண்டிப்பாக ஓட்டி தான் சார் இருக்கோம்.
ஒரு நாள் ஓடுது ஒரு நாள் ஓட மாட்டேங்குது. இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன கேட்டா ராபிடோ பைக்கை ஒழிக்கணும். பைக் ஸ்டாப் பண்ண சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ராபிடோ பைக்கை ஒழிக்கணுமா இல்ல அவங்களுக்கான பர்மிட் கொடுக்கணுமா? இல்ல ஒழிக்கணும் சார். அதை ராபிடோ ஒழிக்கணும் சார். அது ஓன் பைக் சார். ஆபீஸ் போறது அவர் பெட்ரோல் செலவு அவர் ஏத்திட்டு போறாரு சார். ஒரு பாப்பா போகுதுன்னு வச்சுக்கோங்க, பாரிஸ் போறாரா, ஒரு 60 ரூபா கொடுக்குது அந்த பாப்பா அப்ப பெட்ரோலுக்கு. அந்த ஹெல்மெட் கூட சேஃபா இல்லை பாத்தீங்களா, சும்மா ஒரு ஓடு மாதிரி இருக்கும். நாங்களே கண்டுபிடிச்சிருவோம் இது வந்து அவங்களோட ரிலேஷனோ மிஸ்ஸஸோ டாக்டரோ கிடையாது, சிஸ்டரோ கிடையாது. அது வந்து பேசஞ்சர், ராபிடோ பேசஞ்சர். அதுக்கு நாங்க பைக்கை க்ளோஸ் பண்ணாவே போதும் எங்களுக்கு. கொஞ்சம் மைக்கோட நாங்க வந்து ஓன் போர்டு பைக்குக்கு இது கொடுக்குறாங்க. அப்ப நாங்க ஆட்டோவே ஓன் போர்டு ஆக்கிட்டு போலாமே. எதுவுமே தேவையில்லையே, நாங்க எஃப்டி பண்ண தேவையில்லையே. ஒரு வருஷத்துக்கு நாங்க 50,000 60,000 செலவு பண்றோம் வண்டிக்கு, சும்மா கிடையாது சார். அப்படி இல்லைன்னா ராபிடோ பைக்கு யூனிஃபார்ம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு வண்டி கலர் கொடுங்க, எல்லோ கலரா. ஆனா அவன் அப்படி கிடையாது, எதுவுமே இல்ல. 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எஃப்சி, ஆனா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எஃப்சி கொடுக்கலாம். வருஷத்துக்கு சும்மா பண்ணி கொடுத்துருவாங்களா இன்சூரன்ஸ்? புகை டெஸ்ட் நாங்க போனாதான் பண்றாங்க. கொடுக்கலாம். அது கூட எப்படி புரோக்கர் கமிஷன் நேரா போனா பண்ண மாட்டாங்க ஓனருக்கு. லஞ்சம் புரியுதுங்களா? யாருக்கு யாரும் இல்ல சார், எல்லாமே காசு தான் சார். புரியுதுங்களா? ஆனா ஆட்டோக்காரங்கிட்ட வந்தாதான் கணக்கு பாக்குறாங்க.